அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவேனா மாட்டானா அப்படின்னு சொல்லி. சுகேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் கனிமுருகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என் தம்பி சொன்னா, நீ எதுக்கு டிஎன்பிசி படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரி நம்ம படிச்சு பார்ப்போம். நான் வீட்டில் இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு. அப்புறம் கனிமுருகன் சார் வீடியோ பார்த்தேன். அதுலேயே ப்ரிலிம்ஸ் பாதி நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறச்ச பாதி ப்ரிலிம்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து பாதி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கல. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம விஷயத்தை எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எதுவுமே நடக்காது. நம்மளோட விஷயத்த நம்ம தான் பார்த்துக்கணும். மெயின்ஸ் வந்து நல்ல கைடன்ஸ் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 29 மார்க் தான் எடுத்திருந்தேன். ஒரு 3 times கூட நான் வந்து ரீடெஸ்ட் எழுதினேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மார்க் கிடைச்சிது எனக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஹானஸ்டாக இருங்க, அது போதும். நீங்கள் படிக்கிறீங்களா உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஹானஸ்டாக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. எப்போவுமே கிடைக்கிற விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, நம்ம தலை தோனி சொல்கிற மாதிரி தான், ப்ராசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம கையில் என்ன இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண முடியும், டெஸ்ட் போட முடியும், அதில் நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ரிசல்ட் பற்றி கவலைப்படும் போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதனால நீங்கள் வந்து ப்ராசஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வருங்கால ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்